Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. 2 நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த நிலையில் டெல்லியில் சிஎம் விஜயுடன் தமிழக ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள். தமிழ்நாடு இல்லத்தில் சிஎம் விஜயை ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 2 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜயை ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்தார். அதன் பின்னர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். தற்போது இந்த நிலையில் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் விஜயோடு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையத்தில் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக 2 நாள் அரசு முறை பயணமாக டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் தற்போது டெல்லியில் உள்ள மூத்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வர இந்த ஆலோசனைக்கு முன்பாக பல்வேறு விஷயங்கள் நடந்தது பார்க்கணும். நேற்று அவர் முதல் நாள் பயணத்தின் போது பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். குறிப்பாக மேகதாது விஷயம், அதே போல மெட்ரோ ரயில், கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கோரிக்கைகளாக முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அடுத்த கட்டமாக எடுத்து செல்ல வேண்டும். அவரிடந்து உரிய உதாரணத்துக்கு நிதித்துறை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை முறையாக கேட்டு பெறுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்லாம் அதிகாரிகள்கிட்ட, ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட வலியுறுத்தி வரார். அது மட்டும் இல்லாமல் இதே போல மேகதாது விவகாரம், தற்போது கர்நாடகாவை பொறுத்த மட்டும் மேகதாது விவகாரத்தில் மிக தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பா அந்த மாநிலத்தின் துணை முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சருமான DK சிவகுமார் பூமி பூஜை போட போகிறோம் அப்படின்லாம் கூட பேசினாரு. இந்த விஷயத்திலாம் அதிக கவனம் செலுத்தணும், கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். முறைப்படி காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் அதே போல மத்திய நீர்வளத்துறையிலும் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, அதை எப்படி தமிழக அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அடுத்த கட்டமாக இதை எப்படி சட்டப்படி கொண்டு செல்லலாம் என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்று ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டது. ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை சந்திப்பதாக கூறப்பட்டது. இதற்காக 10 மணிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அனைத்தும் காங்கிரஸ், அதாவது சோனியா காந்தி அலுவலகம் மற்றும் ராகுல் காந்தி அலுவலகத்திலிருந்து வரும் தகவல்கள் இப்படி கூறுகின்றன. ஆனால் முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து தற்போது வரை அந்த ரத்து என்ற தகவலானது அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. தற்போதைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாடு இல்லத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.